அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் கைது செய்யப்பட்ட பாடகர் சங்கீதன் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழர்களுடைய ஒட்டுமொத்த குரலாக, உணர்வுள்ள தமிழர்களுடைய ஒட்டுமொத்த குரலாக அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தொனியில் உலகம் முழுதும் பரவி வாழுகின்ற தமிழர்கள் உரத்து குரல் கொடுத்தார்கள். அதனுடைய தாக்கம் அரசியல் இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களை உலுக்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் ஏதோ ஒரு விதத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற மக்களை சிறைப்படுத்துவதும் அவர்களை அடக்கி அவர்களுடைய குரல்களை நெருக்குவதுமாக இலங்கை வரலாற்றில் இனவாதிகள் தொடர்ந்தும் அந்த காரியத்தை செய்து வருகிறார்கள். ஆட்சியில் பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு அது எதுவாக இருந்தாலும் அது இனவாதத்தோடு தான் தமிழர்களுடைய உரிமைகளை, குரல்களை பார்க்கிறது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய பாடலில் இருக்கின்ற சில வரிகள் மீண்டும் இலங்கையில் இனங்களுக்கிடையே பிரச்சனை ஏற்படுத்தும், தமிழர்களை போராட்டத்தின் பால் ஈர்க்க வைக்கும் என்கின்ற கருத்து பொருள்பட அவருடைய கைதுக்கு காரணங்கள் கூறப்பட்டது. இருந்தாலும் அவருடைய கைது என்பது நியாயமற்றது. அவருடைய கைதுக்காக ஜனநாயக அமைப்புகளும் தமிழர்களுடைய கலைஞர்களும் படைப்பாளிகளும் உணர்வுள்ள ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் குரல் கொடுத்தார்கள். அது தாயகத்திலும் சரி, புலம்பெயர்ந்த தேசங்களிலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த கலைஞர் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் எங்களுடைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், உரிமைக்காக ஒட்டுமொத்தமாக நாங்கள் குரல் கொடுத்தால், எங்களுடைய அடிப்படை உரிமைக்காக, எங்களுடைய மக்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக நாங்கள் ஒருமித்து குரல் கொடுத்தால், அது ஆட்சியில் இருக்கின்ற அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற அரசை, அந்த நபர்களை, அந்த அரசியல் தலைமைகளை திகைக்க வைக்கும், ஆட்டம் காண வைக்கும். அவர்கள் தமிழர்களுடைய அந்த ஒற்றுமையை கண்டு அவர்கள் அச்சப்படுவார்கள். ஆகவே இனிவரும் காலங்களில் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம். அதன் மூலம் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைவோம். ஆயிரம் மக்கள், ஆயிரம் அற்புதமானவர்கள் அந்த தமிழர்களுடைய உரிமைகளுக்காக தங்கள் உயிர்களை, உடல்களை அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய தியாகம் வீண் போகக்கூடாது. ஆகவே தமிழர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக தங்களுடைய அரசியல் உரிமைக்காக, அரசியல் ரீதியாக, ஜனநாயக வழியில் நாங்கள் போராட வேண்டும். ஒற்றுமையாக போராட வேண்டும். இனமாக ஒன்றாகி நாங்கள் போராடுவோம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பாடமாக இந்த சங்கீதனின் விடுதலை என்பது தெரிவித்திருக்கிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் உங்களுடைய அரசியல் உரிமைகளுக்கான போராட்டம், அனைவரும் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து நாங்கள் உரிமைகளுக்காக, எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். அதுவே தமிழர்களுடைய காலம் வேண்டி நிற்கின்ற ஒரு செயல். இந்த காலம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. ஆகவே அனைவரும் ஒன்றாக நாங்கள் தமிழராக, இனமாக ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.